ரமலான் மாதத்தின் 22ஆம் நாள் நோன்பு திறக்கின்ற இந்த நல்ல நிகழ்ச்சியை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சிறுபான்மையினர் அணி, குறிப்பாக நம்முடைய தலைவர் நாசர் அவர்களும், அதே போல செயலாளர் சகோதரர் சாக்லா அவர்களும், அவர்களோடு இணைந்து நண்பர்கள் அனைவரும் இதை சிறப்பாக ஏற்பாடு செய்து எங்களை போன்றவர்களையும் அழைத்து இந்த ஒரு நல்ல நிகழ்வில் கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் என்பதற்காக முதலில் அந்த அமைப்பினர் ஏற்பாடு செய்திருக்கின்ற மாவட்ட சிறுபான்மையினர் அமைப்பினரை நான் வெகுவாக பாராட்டி அவர்களை வணங்குகின்றேன். அப்படி நடைபெறுகின்ற இந்த நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எனக்கு முன்னர் வாழ்த்துறை வழங்கி இஸ்லாத்தினுடைய பெருமைகளை எடுத்துச் சொல்லி அமர்ந்திருக்கக்கூடிய தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்றைக்கினிய தமிழரசி ரவிக்குமார் அவர்களே, வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய மாவட்ட துணை செயலாளர் சேகை மாறன் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக வந்திருக்கின்ற அருமை ஒன்றிய செயலாளர்கள் அண்ணன் செல்வராஜ் அவர்களே, வெங்கட்ராமன் அவர்களே, தருள்மாறன் அவர்களே, அண்ணன் ராஜாமணி அவர்களே, திரு கடம்பசாமி அவர்களே, நகர்கழக மாணவரை செயலாளர் பொன்னுசாமி அவர்களே, இந்த பேரூர் கழகத்தினுடைய செயலாளரும் பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவருமாகிய அன்பிற்குரிய அண்ணன் நஜிபுதீன் அவர்களே, திருப்பத்தூர் பேரூராட்சி செயலாளர் சகோதரர் கார்த்திகேயன் அவர்களே, அன்பிற்குரிய அண்ணன் நாசர் அவர்களே, சகோதரர் என்எம் சாக்லா அவர்களே, திரு சையத் கான் அவர்களே, திரு யாசின் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் உதயகுமார் அவர்களே, நெசவாளர் அணியின் மாவட்ட அமைப்பாளர் திரு முருகானந்தம் அவர்களே, மாணவர் அணி அமைப்பாளர் கதிர் ராஜ்குமார் அவர்களே, பள்ளியின் தாளாளர் அன்பிற்கினிய ஷானி அவர்களே, இந்த நோன்பு திறப்பு நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் மாலையா அவர்களே, மாவட்ட உலமாக்கல் சபையின் நிர்வாகிகளே, அதனுடைய தலைவர் இப்ராஹிம் பைஜி அவர்களே, தைக்கா பள்ளிவாசல் செயலாளர் அப்துல் கரீம் அவர்களே, தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட தலைவர் திரு துல்கர்னி சேட் அவர்களே, ஆயிர வைசிய முன்னாள் தலைவர் கணபதி அவர்களே, ஈழாயர் ஜமாத் தலைவர் அமர்துல்லா கான் அவர்களே, ஸ்டார் முஸ்லிம் கால்பந்தாட்ட குழுவினர், காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பில் வருகிறது கலந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லமின் அவர்களே, அண்ணாமதுரை ஒன்றிய செயலாளர் அண்ணாதுரை அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் தேவகோட்டை மலாரசு என்று உள்ளிட்ட இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தோழமை கட்சிகளை சார்ந்த அன்பிற்குரிய நண்பர்களே, நிர்வாகிகளே, இந்த ரமலான் மாதத்தில் 30 நாட்கள் கடுமையான அந்த நோன்பினை மேற்கொண்டு தங்கள் உடலை வருத்தி இறைவனுக்கு நன்றிக்கடன் செலுத்துவதை போன்ற அந்த ஒரு புனிதமான பணியில் ஈடுபட்டு அந்த நோன்பினை திறக்க இருக்கின்ற அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிறுபான்மையினர் அணியினுடைய நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சலாத்தையும் நான் குறித்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைய தினம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில், திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் என்ற முறையிலும், அதையும் கடந்து தமிழகத்தில் ஒரு நல்லாட்சி நடத்தி வருகின்ற
குறிப்பாக ஜனநாயகத்தை காப்பதிலும் சிறுபான்மையின மக்களை பாதுகாப்பதிலும் தன்னுடைய வாழ்நாள் கடமையாக ஏற்று கிஞ்சின்றும் புரளாமல் அதை வழிநடத்தி செல்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய தலைமையிலான அமைச்சரவையில் ஒரு அமைச்சராகவும் இருந்து பணியாற்றுகின்ற அந்த வாய்ப்பினை பெற்ற இந்த சூழ்நிலையில் அதையொட்டி ஏற்றுக்கொண்ட பொறுப்புகளுக்கு பல்வேறு பணிகளை செய்ய வேண்டிய அந்த நிலையிலும் நம்முடைய அன்பிற்கினிய சிறுபான்மையினர் அமைப்புடைய நிர்வாகிகள் இளையான்குடியில் நடைபெறக்கூடிய இந்த இஃப்தார் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு வேண்டுகோள் வைத்தார்கள். அவர்கள் வைத்தது அது வேண்டுகோள் தான் என்றாலும் கூட அதை நான் கட்டளையாக ஏற்றுக்கொண்டு அதை உரிய நேரத்தில் வந்து கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை பெருமைப்படுத்தி வர அழைத்த உங்களையும் நான் வாழ்த்த வேண்டும் என்ற உணர்வோடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு புனிதமான இஸ்லாமிய சகோதரர்களால் கடைபிடிக்கப்படுகின்ற இந்த மாதம் ரமலான் மாதம் நம்முடைய நாட்டை பொறுத்தவரையில் பல்வேறு மதங்கள், இனங்கள், பல்வேறு கலாச்சாரம், பண்பாடு இவைகள் நிறைந்த இந்த நாட்டில் அவரவர்கள் வழிபாட்டு முறைகளாக இருந்தாலும் அவர்களுடைய மதங்களாக இருந்தாலும் அவரவர்கள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்பதுதான் இதுவரை இந்திய திருநாட்டில் இருந்து வந்த ஒரு நடைமுறை. ஆனால் அந்த நடைமுறைகளை எல்லாம் மாற்றி இன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்தை வேறு ஒரு வகையான வழியில் வழிநடத்தி செல்லுகின்ற ஒரு பாசிச அரசு இன்றைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் பல்வேறு மதங்கள், இனங்கள், கலாச்சாரங்களை கொண்ட மக்கள் வாழுகின்ற நாடாக இருந்தாலும் அனைவரும் சகோதர சகோதரிகளாக, அண்ணன் தம்பிகளாக, மாமன் மைத்துனர்களாக மதங்களை கடந்து மனிதன் என்ற அந்த நேயத்தோடு தான் இதுவரை நம்முடைய இந்திய நாட்டில் மத வேறுபாடுகள் அற்ற, மத வெறுப்புணர்வு இல்லாத ஒரு சூழலை நிலவி வந்தது. ஆனால் அதை மதவெறி என்ற அந்த விதையை, தூபத்தை இன்றைக்கு RSS அமைப்பினுடைய ஊதுகுழலாக இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி, அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு ஊதுகுழலாக ஜால்ரா போடுகின்ற பல்வேறு கட்சிகள் இன்றைக்கு மதத்தால் இந்த நாட்டை நம்மை அந்நியப்படுத்தி வேறுபடுத்த பார்க்கின்ற சூழ்ச்சி வலைகள் இன்றைக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி பாரதிய ஜனதா கட்சி, RSS, சன்மார்க்கா போன்ற பல்வேறு அமைப்புகளால் விரிக்கப்படுகின்ற அந்த சதி வேலைகளில் இருந்து இந்த சிறுபான்மையின மக்களை சிக்கிவிடாமல் பாதுகாத்து அவர்கள் வீசுகின்ற அந்த வலையை அறுத்து எறிந்து இன்றைக்கும் இந்த சிறுபான்மையின மக்களை பாதுகாக்கின்ற ஒரு சக்தியாக, ஒரு அரசியல் இயக்கமாக பேரறிஞர் அண்ணாவுக்கு காலத்தில் தொடங்கப்பட்டு 50 ஆண்டு காலம் அன்பு தலைவர் கலைஞர் அவர்களால் கட்டி காப்பாற்றப்பட்ட இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகம். இந்த இயக்கத்தை தொடங்கிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் இன்றைக்கு இல்லை. 50 ஆண்டு காலம் கட்டி காத்த அன்பு தலைவர் ஐயர் கலைஞர் அவர்களும் இன்றைக்கு இல்லை. ஆனாலும் கூட அவர்கள் இருவரும் இருந்த காலத்தில் இந்த இயக்கத்தை, இந்த சிறுபான்மையின சமுதாயத்தை எப்படி வழிநடத்தி சென்றார்களோ, அரவணைத்து சென்றார்களோ, அதை போல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களும் அண்ணாவும் கலைஞரும் கலந்த ஒரு கலவையாக இன்றைக்கு இந்த இனத்தை, மொழியை, தமிழகத்தை பாதுகாத்து சிறுபான்மையினர் மக்களுடைய நலனில் அக்கறையுள்ள ஒருவராக தன்னை பிரகடனப்படுத்தி செயல்படுத்தி வருகிறார் என்பதை இந்த நாட்டு மக்களும், குறிப்பாக சிறுபான்மையின மக்கள் நன்கு உணர்வார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக சிறுபான்மையின மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பல்வேறு சலுகைகளை அறிக்கின்ற காரியத்தை அவர்களுடைய மத
கோட்பாடுகளில் சட்டத்திட்டங்களில் தலையிட்டு அவற்றை எல்லாம் அழித்து நசுக்குகின்ற காரியத்தை இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு செய்கிறது. சிஏஏ, என்ஆர்சி போன்ற பல்வேறு கொடுமையான சட்டங்களை கொண்டு வந்து குறிப்பாக நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் அன்றைக்கு கொண்டு வருவதற்கு திணித்த நேரத்திலே தடுத்து நிறுத்திய ஒரு சக்தி தான் திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மேலவை உறுப்பினர்கள் அதை கடுமையாக எதிர்த்த நேரத்திலும் கூட அன்றைக்கு ஆதரித்து ஆட்சி பொறுப்பிலே இருந்தவர்கள் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற கெட்ட நோக்கத்தோடு இந்த சிறுபான்மை இனத்திற்கு எத்தகைய கேடுகள் வந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை, நம்முடைய ஆட்சியை நாம் தக்க வைத்துக் கொள்வதற்கு பாரதிய ஜனதா கொண்டு வருகின்ற எந்த தீர்மானமாக இருந்தாலும் அதை ஆதரிக்க வேண்டும் என்று கண்மூடித்தனமாக பேசி ஆதரித்தவர்கள் தான் இன்றைக்கு அவர்களும் ஒரு கபட வேடமிட்டு இந்த சிறுபான்மையினர் மக்கள் அவர்களை பாதுகாக்கின்ற சக்திகள் நாங்கள் தான் என்று வருவதுதான் எள்ளி நகையாடக்கூடியதாக, வேடிக்கையாக, வினோதமாக இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் நாங்கள் இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், கலந்து கொண்டிருக்கிறோம் என்றால் எல்லா வகையான தார்மீக உரிமைகளும் சிறுபான்மையினர் மக்களுக்காக பாடுபட்ட இயக்கமான எங்களை போன்றவர்களை அழைப்பதில் முழு உரிமையும் அதை நிறைவேற்றுவதில் எங்களுக்கு முழு கடமையும் இருக்கிறது. குறிப்பாக இங்கே நம்முடைய நண்பர்கள் சாக்லா அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு இயக்கம் குறிப்பாக அரசியல் கட்சியாக தேர்தலிலே போட்டியிடுகின்ற கட்சியாக கூட தொடங்கப்படவில்லை. இதை தொடங்கிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழர்கள் தன்னார்வ உணர்வு படைத்தவர்களாக இருக்க வேண்டும், தமிழன் எவனுக்கும் அடிமைப்பட்டவர்கள் அல்ல என்பதை உலகுக்கு உணர்த்த வேண்டும் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் இந்த இயக்கத்தை ஒரு சமுதாய சீர்திருத்த இயக்கமாக தொடங்கினார்கள். ஆகவே ஆனால் இன்றைக்கு வரக்கூடிய பல்வேறு அரசியல் இயக்கங்கள் கட்சிகளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால, கட்சிக்கு பேர் என்னன்னு சொல்றதுக்கு முன்னால, கட்சியினுடைய கொடி என்ன என்பதை காட்டுவதற்கு முன்னதாக கூட நாங்கள் தான் இனி வருங்கால முதலமைச்சர்கள், எங்களது ஆட்சி தான் என்று எப்படி பிறந்த பிள்ள அம்மா அப்பான்னு அழைச்சு அப்படி சொல்லி வருதோ அந்த மாதிரி இல்லாம எடுத்த உடனே இன்னைக்கு ஒரு பட்டப்படிப்பு படிப்பவர்களுக்கான தகுதியை உடையவர்களை போல தங்களை ஆட்படுத்திக் கொண்டு செயல்படுத்தி வருகிறார்கள். ஆக அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் போடுகின்ற அந்த கவன வேடங்களை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அது உண்மையிலேயே ஒரு கேலி பொருளாகத்தான் நம்மை போன்ற ஒரு பார்வைக்கு தெரிகிறது என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம் என்னன்னா, சாக்லா சொன்னார் பேசையில், அதை போல சேங்கை அவர்களும் குறிப்பிட்டு சொன்னார்கள், திமுகவுக்கும் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் சிறுபான்மையின மக்களுக்கு என்னென்ன தொடர்புகள் இருக்கிறது என்பதை எல்லாம் எடுத்து சொன்னார்கள். அன்றைக்கு நம்முடைய மறைந்த புத்தகறிஞர் கலைஞர் அவர்கள் கோவை மாவட்டத்திலே சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார்கள். நம்முடைய கண்ணியமிக்க காகிதம் இழந்தவர்கள் அப்பொழுது உடல்நலம் குன்றி சென்னை, இன்றைக்கு ராஜாஜி மருத்துவமனை என்று அழைக்கப்படுகின்ற சென்னை அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார்கள். தன்னுடைய உடல்நிலை குன்றிய நேரத்தில் சுற்றுப்பயணத்தில் இருந்த கலைஞர் அவர்களுக்கு அந்த தகவலை சொல்ல சொல்லி கோவையிலிருந்து தன்னுடைய சுற்றுப்பயணத்தை ரத்து செய்துவிட்டு நம்முடைய எண்ணிக்க காகிதம் இழந்த அவர்களுடைய உடல்நலம் கும்பி இருக்கிறது என்ற செய்தியை கேட்டு பதறி வந்து அவரை சந்தித்த நேரத்திலே தான் கலைஞர் அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு சொல்லி அவருடைய இரு கரங்களையும் இறுக பிடித்துக் கொண்டு, கருணாநிதி, இந்த இனத்தை உன்னை நம்பி நான் ஒப்படைக்கிறேன், உன்னுடைய காலம் வரை இந்த சமுதாயத்திற்கு இன்றைக்கும் ஆதரவாளராக இந்த பாதுகாக்கப்பட்ட உனக்கு இருக்கிறது என்று சொன்னார். தலைவர் கலைஞர் அவர்களுக்கு ராஜாமைத்தில் அவர்களுடைய பாதுகாவலர்
சிலர் சொல்லுவார்கள், இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக போன்ற கட்சிகள்லாம் கூட்டு வைக்கிறது பத்தி சொல்லையில ஏன் திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வைத்தது என்றெல்லாம் சொல்லுவோம். அப்படி கூட்டணி வைத்தது எப்படிப்பட்ட சூழ்நிலை என்பதையும், அப்படி கூட்டணியில் சேர்ந்த எந்தெந்த காரியங்களை செய்யக்கூடாது, எந்தெந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுதான் அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு அதுவும் குறிப்பாக முரசொலி அதாவது ஒரு நல்ல மனிதன் ஒரு தவறான இயக்கத்தில் இருக்கிறார் என்று வாஜ்பாய் அவர்களை பற்றி குறிப்பிட்டு சொன்னது உண்டு. ஆக வாஜ்பாய் காலத்தில் திமுக ஆதரவு கொடுத்த நேரத்தில் இந்த சிறுபான்மையின மக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் இவர்களுக்கு எதிராக எந்த காரியங்களிலும் ஈடுபடக்கூடாது, பாபர் மசூதி போன்ற அந்த காரியங்களை கட்டுவதில் அவர்கள் இணைத்து ராமர் கோயிலை கட்டுவதெல்லாம் ஈடுபடக்கூடாது என்று அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அப்படி இருக்கிறதா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஏதோ இன்றைக்கு பாஜகவோடு உறவுகிறீர்கள் என்று சொன்னால் உடனடியாக திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோடு உறவு கொண்டது என்று சொல்வது எந்த வகையிலே நியாயம்? ஆகவே வரலாறுகளை மறைத்து தவறான செய்திகளை தெரிந்தெல்லாம் தங்களை நியாயவாதிகளாக காட்டிக் கொள்ளக்கூடியவர்களை இந்த சிறுபான்மையினர் மக்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும். அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்த சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சட்ட திருத்தங்களுக்கெல்லாம் மணிக்கணக்கில் உணர்ச்சி பொங்க பேசி ஆதரவை தெரிவித்து அந்த தீர்மானங்களுக்கு வாக்களிப்பதன் மூலமாக சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக தன்னுடைய வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார். அன்றைக்கு அதிமுகவை சார்ந்த அந்த வாக்களிக்காமல் இருந்திருந்தால் அந்த சட்டங்கள் திருத்தப்பட்டிருக்காது. ஆகவே இப்படியெல்லாம் இந்த சிறுபான்மையின மக்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் யார், உண்மையான நண்பர்கள், பாதுகாவலர்கள் யார் என்பதை உணர வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இந்த நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள், கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்பதை நான் இந்த நல்ல நேரத்திலே நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். பல்வேறு மதங்கள், அந்த மதங்களுக்கென்று வழிபாட்டு முறைகள் இதெல்லாம் உண்டு. இன்றைக்கு இந்துக்களும் விரதங்களை மேற்கொள்கிறார்கள், கிறிஸ்தவர்களும் விரதங்களை மேற்கொள்கிறார்கள். அதே போல இஸ்லாமியர்களும் வழிபாட்டு முறைகளுக்காக விரதங்களை மேற்கொள்கிறார்கள். எல்லாவற்றையும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் பால் பற்றுடையவர்கள் வைக்கின்ற ரமலான் மாதத்தில் 30 நாட்கள் ஏறத்தாழ விடியற்கால முதல் ஒரு 4 மணியிலிருந்து ஆரம்பித்து அடுத்த நாள் 6:30 மணி வரை எந்த வகையான உணவுப் பொருள்களையும் அதை போல தண்ணி உணவு ஆகாரம் எடுக்காமல் இருந்து கடுமையான விரதத்தை மேற்கொள்வது என்பது இறைவன் அவர்கள் வழிபடுகின்ற அல்லாஹ்வின் மீது அவர்கள் கொண்டிருக்கின்ற பற்றினை பக்தியை வெளிப்படுத்துகிறது. குறிப்பாக என்னை பொறுத்தவரை கலைஞருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கும் அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இன்றைய கழகத் தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கும் இந்த சிறுபான்மையினர் மக்கள் மீது அன்பு பாசம் போல தனிப்பட்ட முறையில் எனக்கும் இஸ்லாமியர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என்றால் அது மிகையாக. காரணம், நான் 5ஆம் வகுப்பு வரை எனது சொந்த கிராமமான அரளிக்கோட்டையில் பள்ளி படிப்பை படித்தேன். 6ஆம் வகுப்புல நான் சென்னைக்கு போய் மண்ணடி பகுதியில் அப்பொழுது இருந்து அங்கு ஒரு பள்ளியில் சேர்ந்தேன். 6ஆம் வகுப்பு நான் போய் 6ஆம் வகுப்பு எத்தனை மணிக்கு படிக்கணும் ஆயிடுச்சா? அதுக்குதான் நான் டயத்தை பார்த்து. சரி இப்போ முடிச்சிடறேன், 2 நிமிஷத்துல முடிச்சிடறேன். அப்போ நான் போய் சேர்ந்த பள்ளிக்கூடத்தினுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா
சி அப்துல் ஹக்கீம் இந்து முஸ்லீம் ஹைஸ்கூல் அந்த பள்ளிக்கூடம் எப்படி பாருங்க. அதாவது ஆணும் பெண்ணும் சேர்ந்த ஒரு தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர்னு இருக்கும். அந்த மாதிரி இந்து முஸ்லீம் சி அப்துல் ஹக்கீம் இந்து முஸ்லீம் ஹைஸ்கூல்னு பள்ளிக்கூடத்தில் படித்தேன். பிறகு பள்ளி படிப்புகளை முடித்துட்டு கல்லூரியில் சேர்வதற்கு பட்டப்படிப்புக்காக சென்றது என்னன்னா நியாசி அந்த அமைப்பின் சார்பில் நடத்தப்படுகின்ற சென்னை பொதுக்கல்லூரியில் தான் நான் சேர்ந்தேன். ஆகவே இன்றைக்கு நீங்கள்லாம் நோன்பு இருக்கிற மாதிரி அந்த கல்லூரியில் படிக்கிற நேரத்தில் நானும் ஒரு இஸ்லாமியராகவே இருந்தேன் என்றால் மிகையாகாது. காரணம் பெரும்பாலும் நான் உடுத்துகின்ற உடைகள் எனது நண்பர்கள் தருகிற எல்லாருமே வெளிநாட்டு தொடர்பு, குறிப்பாக கீழக்கரை காயல்பட்டம் நம்முடைய இளையாங்குடி நண்பர்கள்லாம் பல பேர் இருக்காங்க. அவர்கள் அந்த வெளிநாட்டு தொடர்புகளிலிருந்து வரக்கூடிய உடைகளை எல்லாம் தருவாங்க. சாப்பாடு பெரும்பாலும் அங்கே ஹாஸ்டலில் அவங்க சாப்பாடு தான் சாப்பிடுவேன். இன்னைக்கு மாதத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் கீழக்கரைக்கு போகாமல் இல்லை. இன்னைக்கு வரையில கூட எனது நண்பர்கள் அந்த செலக்டர்ஸ் கல்லூரியை சார்ந்த நிர்வாகிகள் திருப்பத்தூர் வழியாக வர்றேன், ஊருக்கு போகிறோம், சக்காத்து ஊருக்கு போகிறோம்னு சொல்லிட்டு வந்தாங்க. அவங்களோட பேசிட்டு வந்து சேர்ந்த அந்த அளவிற்கு என்னுடைய இயக்கத்திற்கும் எனக்கும் நெருங்கிய தொடர்பு இந்த சிறுபான்மையினர் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு உண்டு என்பதை சொல்லி அந்த வகையில் ஒரு நீண்ட நடிகர் இந்த மாதிரி நோன்பு நானும் இந்த 27/1 போன்ற நாள்கள் எல்லாம் நானும் கடைபிடித்திருக்கிறேன். நான் படித்த கல்லூரியிலும் அந்த மசூதியெல்லாம் உண்டு என்பதை சொல்லி அந்த வகையில் இன்றைக்கு அன்னம் ஆகாரம் எதுவும் எடுக்காமல் இருந்து வறிய இந்த நோன்பை கடைபிடிக்கின்ற உங்களை நான் கூட கேட்டது உண்டு. சில இடங்களில் நான் ஏற்பாடு பண்ணி ஏதாவது 500-1000 பேருக்கு செய்யணும்னா இல்லை நாங்கள் ஏற்பாடு செய்வோம், நீங்கள் வந்து சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படித்தானே உண்மை. அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி எந்த இறைவன் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் இது போன்ற கடுமையான நோன்பை கடைபிடிக்கிறீர்களோ வழிபடுகிறீர்களோ அந்த இறைவன் உங்கள் அனைவருக்கும் உங்களோடு இணைந்த எங்களுக்கும் எல்லா நலத்தையும் வளத்தையும் தர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.